விஜய் மக்கள் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன் தம்பியை. ஏன்னா அந்த கொடியில இருக்கிற பிரச்சனை வண்ணம் தான் பிரச்சனை. நாங்க எங்களுடைய தலைவர் எங்களுக்கு தேசிய மலரா காந்தல் மலர் ஈழதாயகத்தில் எங்க தலைவர் அறிவிச்சார். காந்தல் மலரை நீங்க பார்த்திருப்பீங்க, சிவப்பு மஞ்சள் இருக்கும். சிவப்பு மஞ்சள் வண்ணங்கள் சூரிய நெருப்பின் மிச்சங்கள், அது நாங்க முன்வைத்த முழக்கம். அதிலிருந்து எங்களுடைய கொடியை எங்கள் தலைவர் உருவாக்கி நாங்க எங்கள் நாட்டின் விடுதலைக்காக ரத்தம் சிந்தனவர்களுக்காக அதுக்காக சிவப்பும் அந்த மஞ்சளை நாங்க குறியீடா வச்சுக்கிட்டோம். அதுல போருக்கு போற மரபினர் நாங்க மஞ்சள் ஆடை அழிஞ்சு போறது மரபுன்னு வச்சிருந்தோம். இப்ப இதுல அதை தம்பி அந்த நிறத்தை ஏதோ அவர் தான் முத கொண்டு வந்து எங்க கட்சி கொடியும் கூட சிவப்பு மஞ்சள் தான். நாட்டுல நிறைய கொடி சிவப்பு மஞ்சள்ல இருக்குது. இப்ப நான் சிவப்பு மஞ்சள் உங்களுக்கு அப்ப நீர் காற்று இது செடி கொடி இதெல்லாம் எல்லாருக்கும் போதும். இதுல சாதியத்தான் நீ ஏன் ஜாதின்னு வச்சுக்கிட்டா, மதத்தை தான் ஏன் மதம்னு வச்சுக்கிட்டா, நிறத்தையாவது விட்டு தொலைக்க கூடாதா? சரி, சிவப்பு மஞ்சள் உங்கள் நிறம். இந்த வான வெளில சிவப்பு மஞ்சள் இருக்கு. எவனாவது சொல்லுவா ஏன் நிறம் நீ வெளியில தெரியப்படாது அப்படின்னு சொல்லுவியா? ஏன்னா பைத்தியக்காரங்களா நாட்டுல வாழ்றீங்களா? யானை எங்க யானை நீ யாரும் எரிச்சலா இருக்கா இல்லையா? யானை எல்லாருக்கும் பொதுயா, யானை எல்லாருக்கும் பொது. சிவப்பு மஞ்சள் நிறம் எல்லாருக்கும் பொது. இப்ப எப்படி நான் குங்குமம் வச்சிருக்கேன், எப்படி சிவப்பா வச்ச அப்படின்னு கேட்கல. ஒரு பேசணும், அவரை பேசணும், அவ்வளவுதான். என்னை பேசணும். பேசி டயர்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா நான் உதுத்துட்டேன். பேச்சு போட இது போட பேச்சு போட என்ன நானே எழுப்பி கேட்பேன், என்ன நீ கொண்டு திட்டக்கண்ணா? அவன் டயர்ட் ஆயிட்டான், பேசி பேசி அவன் டயர்ட் ஆயிட்டான். அது மாதிரி இப்ப தம்பி புதுசா வந்திருக்காருல, தெருநாயின் எல்லாம் எது வர தெரு வரலாம். நாங்க காடு முழுமைக்கு சுதந்திரமா வேட்டையாடுற புலிகள். இவன் என்ன ஏமாத்துறதுனால கத்திக்கிட்டு இருப்பான். அது மாதிரி தம்பி விஜய் புதுசா வந்ததுனால பேசுறான். அவனுக்கு பேச ஒரு அண்ணன் இருக்கேன், எனக்கு பேசட்ட யாரும் இல்லை. இதான் பிரச்சனை. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் கூட்டணிக்கு வந்தா உங்களோட இப்ப உங்களுக்கு முன்னாடி நான் சிக்கிக்கிறேன். ஏன்னா இந்த கேள்வியை என்ன கேட்குறீங்க? செப்டம்பர் 22 தம்பி மாநாடு போட்டு கட்சி அறிவிக்கிறாப்படி இல்ல, அப்ப நீங்க ஒரு நாள் இப்படி கேட்பீங்கல்ல, இந்த கேள்வியை அவர்கிட்ட வைங்க. சரியா? என்னதான் நான் முன்னாடி பிறந்தாலும் ஓயாம என்னையே சொல்லப்படக்கூடாது. வேற ஏதாவது கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில் உங்களுக்கு நாணயம் இல்ல, சில்லற காசு. திருப்பி திருப்பி நாணயம்னு அது கௌரவமா தெரியுது, பெருமையா தெரியுது. எல்லாரும் சில்லற காசை போயிட்டு பேசிட்டு சொல்லுங்க. நாம் தமிழர் நிர்வாகி கொலை வழக்கு உயிரிழந்திருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. விடுங்க, கட்சினா ஆதரிக்கிறது எதிர்க்கிறது ஒண்ணுதான். அவர் இந்த செயல்ல ஈடுபட்டிருப்பாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா அவர் உள்ளதெல்லாம் வருந்தி ஒரு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாரு. இது ஆனா நான் இந்த மாதிரி சாக போறேன், இந்த உலகத்தை விட்டு போறேன், என்னை நீங்க மன்னிச்சுக்கிறீங்க அப்படின்னு. எதுக்குன்னு எனக்கு தெரியல. அப்ப நான் கட்சி பிள்ளைகளுக்கு அந்த இதை முன்னகர்த்தி அந்த செய்தியை என்னன்னு கேளுங்கப்பா அப்படின்னு சொன்னேன். அப்ப அவருக்கு தெரியல இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டிருப்பாருன்னு. நல்ல படித்தவர், வழக்கறிஞர், நல்ல திறமையா இயங்கக்கூடியவர். அதனால அப்ப அவரும் இறந்தது இல்லாம அவங்க அப்பாவும் மனவேதனையில போய் அவரும் விபத்துக்குள்ளாகி இறந்து போயிட்டாரு. அது ரெண்டு செயலுமே நடந்திருக்க கூடாது. அதுக்காக நான் வருந்தேன். வேற திருச்சி எஸ்பி தொடர்ந்து உங்க மேல தவறுலன்னு சொன்ன பிறகு தொடர்ந்து வழக்கு போறோம்னு சொல்லாது. தமிழகத்தோட பிரஷர்னாலதான் அந்த மாதிரி பண்றாரு. அவர் அண்ணன் 138 வழக்குல இருக்காரு. அதை அதிகமாக்கி 200 ஆக்கிடுவோம்னு நினைக்கிறாரு. டபுள் செஞ்சுரி அடிச்சான் சீமான்னு வரலாறுல வரணும்ல. நீங்க ஐபிஎஸ்ஆ இயங்கணும். திமுகவின் ஐடி விங்கில வேலை செய்யக்கூடாது, ஐபிஎஸ்க்கு வேலை செய்யணும். தம்பி நான் பார்க்காத வழக்காத தம்பி. நீ ஒரு அதிகாரத்துல ஒரு புள்ளி, உன் அதிகாரத்தை நான் ஏற்றி சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்திய ஒன்றிய அரசு இந்த அரசையும் ஏற்றி சண்டை செஞ்சோம். அகில உலகத்தை ஏற்றி சண்டை செஞ்ச தலைவனின் மகன் நான். நீ எம்மாத்தனம் ஒரு ஓரத்தில் நின்று விளையாடிட்டு போகணும். நீ எஃப்ஐஆர் போடு, என்னத்தையாவது போடு, எத்தனை நீ இதையும் அனுப்பு. என் வீட்டில் 5-6 குப்பை கூட இருக்கு, கிழிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். வேற